ஆமையும் நண்பர்களும். ஒரு அழகான காட்டில் ஒரு ஆமை வசிச்சுட்டு வந்துச்சான். அந்த ஆமை ரொம்ப மெதுவாக நகரதால் அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் காத்தாற்று வெள்ளம் வந்ததில் அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாம் மாட்டிக்கிச்சான். இதை பார்த்த ஆமை மெதுவாக ஓடி வந்து அதோடைய நண்பர்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தராக அதோடைய ஓடு மேலே ஏற்றி வந்து அதை கரை சேர்த்துச்சாமா. இதனால் அதை நண்பர்கள் எல்லாம் அதுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக அது கூட வாழ்ந்தாங்களாம். ஆந்தையும் நிலாவும். ஒரு காட்டில் ஒரு அழகான ஆந்தை வாழ்ந்து வந்துச்சான். அந்த ஆந்தைக்கு நிலானா ரொம்பவே பிடிக்குமா. ஒரு நாள் வானத்தில் இருந்த நிலாவை காணுமா. அதுவும் அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், அந்த நிலாவை கண்டே பிடிக்க முடியலையாம். அந்த ஆந்தை உடனே பறந்து போய் அதோட நண்பர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டுச்சான். ஆனால் யாரும் பார்க்கவே இல்லையாம். ஒரு குளத்து மேலே பறந்துட்டு இருக்கும்போது அதோடைய பிம்பம் கீழே விழுந்துச்சான். உடனே ஓடி வந்து குதிச்சு அதை காப்பாத்திச்சான். மேகத்துக்குள்ள மறைஞ்சிருந்த நிலா வெளியே வந்துச்சான். உடனே அந்த நண்பர்களும் எல்லாரும் சந்தோஷமா அதை வச்சு கொண்டாடினாங்களாம். ஒரு காட்டுல ஒரு அழகான ஆந்தை வாழ்ந்து வந்துச்சான். அந்த ஆந்தைக்கு நிலானா ரொம்பவே பிடிக்குமா. ஒரு நாள் வானத்துல இருந்த நிலாவை காணுமா. அதுவும் அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், அந்த நிலாவை கண்டே பிடிக்க முடியலையாம். அந்த ஆந்தை உடனே பறந்து போய் அதோட நண்பர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டுச்சான். ஆனால் யாரும் பார்க்கவே இல்லையாம். ஒரு குளத்து மேலே பறந்துட்டு இருக்கும்போது அதோடைய பிம்பம் கீழே விழுந்துச்சான். உடனே ஓடி வந்து குதிச்சு அதை காப்பாத்திச்சான். மேகத்துக்குள்ள மறைஞ்சிருந்த நிலா வெளியே வந்துச்சான். உடனே அந்த நண்பர்களும் எல்லாரும் சந்தோஷமா அதை வச்சு கொண்டாடினாங்களாம். கோலா கரடியின் கனவு. ஒரு காட்டில் ஒரு அழகான கோலா கரடி இருந்துச்சான். அந்த கோலா கரடிக்கு நிறைய பகல் கனவு காண்ற வழக்கம் இருந்துச்சான். ஒரு நாள் இது காட்டில் ஒரு தங்க நிறத்தில் இருக்க இலையை பறித்து சாப்பிட்டுச்சான். உடனே அது பறக்க ஆரம்பிச்சிடுச்சான். அது மேலே பறந்துக்கிட்டே கீழே இருக்கிற அழகை ரசிச்சுக்கிட்டே போச்சான். பக்கத்தில் இருக்கிற கங்காரு மற்ற விலங்குகள்கிட்டையும் போய் பேசிச்சான். இதை பார்த்து அதோட நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுதான் சூப்பர் ஹீரோன்னு சொல்லி அந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் சேர்ந்து அதுக்கு ஒரு அவார்டே கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அது அடிக்கடி கனவு காண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சான். தேன் பூச்சியும் வாசனை திரவியமும். ஒரு அழகான தோட்டத்தில் நிறைய ஹனிபீஸ் வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் அந்த ஹனிபீஸில் இருக்க எல்லா வாசனையும் காணாமல் போயிடுச்சான். இதை கண்டுபிடிக்க நினச்ச ஒரு ஹனிபி அந்த வாசனையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போச்சான். அங்கேருந்து தேனீக்கள் கிட்ட கூட எல்லா வாசனையும் காணாமல் போயிருந்துச்சான். அந்த ஹனிபிக்கு ஒரு ரேபிட் நண்பனாக இருந்துச்சான். அந்த ரேபிட்டுக்கு பெர்ஃப்யூம்னா ரொம்பவே பிடிக்குமா. யார் இதை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டது. அது ஒரு ரங்கூன் தான். ரங்கூன் கிட்டே இருந்த அந்த பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்து அதோட நண்பனுக்கு அது கொடுத்துச்சான். மின்மினி பூச்சியும் அதன் நண்பனும்.